இன்றைக்கி வந்து சென்னையில் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். மிட் நைட் பிரியாணி வந்து எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னா அண்ணா நகரில் வந்து தான் போக போகிறோம். எங்கள் வீட்டிலே வந்து பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா சமைப்பாங்க ஹஸ்பண்டு. டெய்லி வந்து அவங்க பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெளியே சாப்பிட்லாமே அப்படின்னு தான் போனோம். ஏன்னா பையனுக்கு வந்து இந்த இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனை வந்து எங்கேயுமே அதிகமாக கூட்டிகிட்டு போனதில்லை. ஏன்னா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே வந்து ஃபுல்லுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். இன்றைக்கி அண்ணா நகரில் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா தையிலே பிரியாணிக்கு தான் நாங்கள் வந்து போயிருக்கிறோம். தையிலே பிரியாணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கூட்டம், க்ரௌடு ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இது செகண்ட் டே. ஃபஸ்ட் டே வந்து போகும்போது எங்களுக்கு பிரியாணி கிடைக்கல. அன்றைக்கி 11:30க்கு தான் போனோம். பிரியாணி கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி வந்து எப்படியாவது நம்ம சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 9:30க்கே கிளம்பிட்டோம். 9:30க்கே கிளம்பி பிரியாணி எப்படியாவது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போய் வந்து க்யூவில் தான் நிற்கிறாங்க. ஹஸ்பண்டும் பையனும் வந்து நிற்கிறாங்க க்யூவில். 2 பேரும் வந்து வாங்கிட்டு வந்தோடனே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். பிரியாணி வந்து டேஸ்ட் என்னென்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறோம். ஏரியா வந்து ரொம்பவே க்ரௌடான ஏரியா தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே வந்து நைட்டு தான் வந்து வராங்க. லேடிஸும் சரி கேர்ள்ஸும் சரி நிறைய பேர் ரொம்பவே ஐடி ஃபீல்டில் இருக்கிற பசங்களும் சரி எல்லாருமே வந்து என்னென்னா நைட்டு வந்து நல்லாவே வந்து இங்கே அண்ணா நகரை வந்து பார்த்தோம்னா அண்ணா நகர் மாதிரியே இருக்காது. நைட்டு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் நமக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு பழகி போயிடும். பிரியாணி வந்து ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கா. குவான்டிட்டி வைஸ் வந்து ஓகே ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா டேஸ்ட் வந்து மைல்டாக இருக்குது. என்னென்னா எங்களுக்கு நாங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறதுனால எங்களுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருந்து இது வந்து ஆனால் மைல்டு. ஆனால் சொல்ல முடியாது ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது. ஒரு 80% ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. சாப்பிட்டாச்சு. அது கூடவே வந்து ஒரு கோவாவும் வாங்கி கோவா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் திரும்பியாச்சு. கோவா ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அசல் கோவா மாதிரியே தான் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் மேலே இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட முடியலை. அது உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சது. ரொம்பவே சில்னஸாக இருந்தது. அதையும் டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோவாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார்